இப்போ இருக்கிற வயசுல மாணவருக்கு மனசுல ஒன்று வரும், காதல். அது ஆண்களுக்கு வந்தா காதல் வந்து வீட்டில் என்ன சொல்லுவாங்கயா, காதல் பையன் பண்ணிட்டோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மகாலட்சுமி மாதிரி பொண்ணு இருக்கலாம் மட்டும் கேட்பாங்க. ஆனா பெண்களுக்கு காதல் வட்டம் எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படி எழுவாங்க பெற்றோர்கள். அப்போ ஒரு காதலிக்கிறது கூட பெண்களுக்கு உரிமை இல்லையா? ஆமா, நீங்க ஒரு விஷயத்த தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த காலத்திலயோ இருக்கிறத பேசிட்டு இருக்கீங்க. இப்ப அதிகமா வந்து பயலுக வம்புக்கு பொம்பளை பிள்ளைகளை இழுக்கிறதே கிடையாது. அவன் பாட்டுக்கு செவன் மாதிரி போறாங்க, அவன் மாட்டுக்கு போறான். இருங்க இருங்க சோனாலி, ஒரு காலத்துல தான் 10 பயலுக இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை சிக்கிருச்சுன்னா படாத பாடுபடும் அந்த பொம்பளை பிள்ளை. ஆனா இன்னைக்கு 10 பொம்பளை பிள்ளைகள்கிட்ட ஒரு 2 பயலுக சிக்குனாங்கன்னு வச்சுக்கிறீங்க, செத்தான் சிவனாண்டி செத்தான், அவன் பாட்டுக்கு போறேன். இதுதான் இப்ப வம்ப பண்ணி ஆங்குதுக ஊங்குதுக. அப்படி காதலிச்சா கூட அவளுக்கு திருமணம் பண்ணதுக்கு உரிமை இல்ல. பெற்றோரால நிச்சயித்த வண்ணமே திருமணம்னு சொல்றாங்க. அத சொல்லுங்க, அத சொல்லுங்க சோனாலி. அப்போ ஆண்கள் வந்து இழுத்துட்டு வந்தாலும் கவலை இல்லை, ஓடிட்டு போனாலும் கவலை இல்லை. பெண்கள் இழுத்துட்டு வந்தா சம்மதியா வீட்டுக்குள்ள வராது. நீ யார் என்று சொல்றாங்க? அது ஓடி போயிருச்சுன்னா சோனாலி, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பேர் வேற சொல்றான் பாருங்க, ஓடுகாலி. ஓடுகாலிங்க. அது 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 இன்னைக்கு சமூகம் கொடுத்தது. நல்லா பேசுறீங்க, உண்மைதான். எங்கேயாவது சோனாலி ராமநாதன் ஓடு காலன்னு சொல்றாங்களா? அவன் தான் கூட்டிகிட்டு போயிருப்பேன், காம்பவுண்ட் சோற ஏறி கூச்சு வந்துரு அப்படிமே அவன் தான் கூட்டிகிட்டு போயிருப்பேன். அவன் ஓடு காலன்னு கிடையாது, ஓடிட்டா சிரிக்கி, ஓடிட்டா ஓடுகாலி. அப்ப ஆத்தா பிள்ளை வளர்த்த லட்சணத்தை பாரு, ஏன் அப்பன் பிள்ளை வளர்த்திருக்க மாட்டானோ? ஆத்தா லட்சணத்தை பாரு. இதெல்லாம்